பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தை, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யோவான் 11:41. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவு அருமையா இயேசு சொல்ற இந்த வார்த்தை. எந்த நேரத்துல, எப்படிப்பட்ட நேரத்துல, எந்த இடத்துல அவர் இந்த வார்த்தையை சொல்றார், அதான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். பிதாவே நீ எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேரால இந்த வார்த்தையை ஓன் பண்ணிக்க முடியும்? இந்த வார்த்தை எனக்கானதுன்னு உங்களால சொல்ல முடியும்? எத்தனை பேரோட வார்த்தைக்கு பிதா செவி சாய்க்கிறார்? இயேசு கான்பிடண்டா சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்மளும் நம்மளுடைய கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு நாமளும் பாத்திரராக ஜெபிப்போமா? தகப்பனே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு சொன்ன வார்த்தை இதோ ஆண்டவரே, நாங்களும் ஆபத்து நேரத்திலும், இன்னல் நேரத்திலும், கஷ்ட நேரத்திலும், துன்ப நேரத்திலும், நிந்தனை நேரத்திலும் கூப்பிடும் பொழுதும் எங்களுடைய வார்த்தைக்கு நீர் செவி சாய்க்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாருக்கும் முன்பாக, இதோ அந்நியர்களுக்கு முன்பாக, எங்களுடைய பகைஞர்களுக்கு முன்பாக நாங்கள் தோற்று போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெயித்து நிற்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, யோவான் 11ஆம் அதிகாரம் 38-44 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்றாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஒரு வார்த்தை சொல்றார் 42வது வசனத்துல, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. நீங்க எப்பவுமே நான் பேசுறதுக்கெல்லாம் செவி கொடுக்கிறீங்கப்பா, ஆனாலும் நீர்தான் என்னை அனுப்பினது என்று என்னை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். ஏன் ஆண்டவர் இயேசு அப்படி சொன்னார்? சூழ்ந்து நிக்கிறவங்க எல்லாம் யாரு? அப்போ நம்மளை சுத்தி நிக்கிறவங்க யாரு? நம்ம பக்கத்துல நிக்கிறவங்க யாரு? நமக்கு முன்னால நிக்கிறவங்க யாரு? எப்பேற்பட்டவங்க? என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி, நம்மை பற்றி அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? நாம் அதற்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பதிலுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? எல்லாம் இயேசுவை பத்தி சொன்னாங்க. இவன் தச்சனின் மகன் தானே, இவன் ஒரு தச்சன், இவன் ஒரு கார்பெண்டரின் மகன், இவன் ஒரு அல்பமானவன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க என்னை அனுப்பினத என்னை சுத்தி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கட்டும், விசுவாசிக்கட்டும், உடைய நாம மகிமையடையட்டும். நீங்க தான் அனுப்புனீங்கிறதுனால அவருடைய நாம மகிமையடையட்டும். புரியுதா? இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, லாசர் இறந்துட்டார். லாசர் இறந்தாச்சு. மார்த்தாலும் மரியாலும் அழுதுட்டு இருக்கிறாங்க. கல்லறைக்குள் அடக்கம் பண்ணியாச்சு. காப்பாத்தல. இயேசு காப்பாத்த வருவார், இயேசுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா இயேசு வரல. பின்தங்கி நாள் கழிச்சுதான் வர்றாரு. இயேசு வரல காப்பாத்துறதுக்கு. இயேசு வரல காப்பாத்துறதுக்கு. மரியாள் அமைதி ஆயிட்டா. இப்ப இயேசு வந்துட்டார். இயேசு வந்துட்டார். இப்போ எப்ப வந்திருக்கிறாரு? 4 நாள் கழிச்சு வந்திருக்கிறார். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு வந்திருக்கிறார். மரியாள் அமைதியா இருக்கிறார். மரியாள் எந்த பதிலும் சொல்லல. மரியாள் அமைதியா இருக்கிறாங்க. ஒருவேளை மரியாள் கதறி இருக்கலாம், ஆள் அனுப்பி விட்டோமே, இயேசு வந்திருந்தா இது நடந்திருக்காதே, இயேசு என் அருகில் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இது எல்லாருக்கும் உரிய இயக்கம் தான், எல்லாருக்கும் உள்ள விஷயம். மார்த்தாள் ஓடி வராங்க. 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, சோவாட் 4 நாளான என்ன? 4 நாள் ஆச்சு, வந்து என்ன பிரயோஜனம்? என் பிரச்சனை முடிஞ்சு, என் பிரச்சனை போய் நான் தோத்து போயிட்டேன். என் பிரச்சனை, என் பையன், என் தம்பி போயிட்டான், என்ன விட்டு, என் சகோதரன் போயிட்டான்.
என் சகோதரன், என் உடன் பிறந்த சகோதரன் செத்து போயிட்டான், 4 நாள் ஆச்சு, நாரிடும், எதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க மார்த்தா? சோவாட். இயேசு சொல்றாரு, மரியா, மார்த்தாளே, நான் உனக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன்ல, விசுவாசி, விசுவாசிக்க முன்னமே சொல்லியிருக்கேன்ல. நம்மளால அதுக்கு செத்த பிறகு நம்மளால விசுவாசிக்க முடியுமா? செத்து கல்லறைக்குள்ள வச்ச பிறகு நம்மளால விசுவாசிக்க முடியுமா? 4 நாள் ஆனது பிறகு விசுவாசிக்க முடியுமா? சொல்லுங்க, விசுவாசிக்க முடியுமா? எங்க அம்மா ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருக்கும் போது அம்மா எந்திரிச்சிருக்க மாட்டாங்களான்னு இந்த நிமிஷம் எங்க அம்மா ஒருவேளை எந்திரிச்சிட மாட்டாங்களா அப்பதானே இருக்கும் எண்ணம். மண்ணுக்குள்ள போட்டப்புறம் அந்த எண்ணம் வரலையே. அதே மாதிரி அந்த கல்லறைக்குள்ள வச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆச்சு, பாடி என்னெல்லாம் தின்னு இருக்குமோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். நம்ம வாழ்க்கையில நேரம் தாழ்த்தி வந்திருக்கலாம், நேரம் கடந்து வந்திருக்கலாம், நடக்காதுன்னு நினைச்சிருக்கலாம், முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருக்கலாம். அட இனி அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, முடிஞ்சாச்சு, பினிஷ்ட், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே வச்சுட்டோம் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் கமா போட்டு அங்க வர்றாரு. சோ வாட்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மார்த்தாள். நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை நீ பாப்ப. விசுவாசிகள் எப்படி பார்க்க முடியும்? விசுவாசித்தாள் மார்த்தாள் அப்புறம் அமைதி ஆயிடுறாங்க. ஏன் இயேசு அங்க வர்றாரு? ஏன் இயேசு அங்க வர்றாரு? ஏன் 4 நாள் கழிச்சு வர்றாரு? முன்னமே வந்திருக்கலாமே, பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்திருக்கலாமே, சகோதரன் நோயில் கஷ்டப்படும் போதே வந்திருக்கலாமே, சாகருக்கு முன்னாலே வந்து எழுப்பி விட்டுருக்கலாமே. அப்படி பண்ணி இருந்தா சுத்தி இருக்கவங்க எல்லாம் இயேசுவை தூஷித்திருப்பாங்களே, கடவுளோட நாமம் மகிமை அடைஞ்சிருக்காதே. செத்து ஒரு மனிதனை 4 நாள் கழிச்சு எழுப்பும் போது அங்கே கூட்டம் நிற்கிறது. அங்கே அவரை சுத்திலும் கூட்டம், மத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிற கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இது அவிசுவாசிகளின் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. எல்லா வார்த்தைகள் கடவுள்னு சொல்லலாம், அதுக்காக செத்த மனுஷன் எழுப்ப முடியுமா? நடக்காது. அதுவும் செத்த 4 நாளாச்சு, நடக்குமா? நடக்காது. அவிசுவாசிகள், விசுவாசம் செத்து போன கூட்டங்கள், மத சம்பிரதாயங்கள். நம்ம இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சம்பிரதாயங்களை பார்த்துட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்க கூடாது, வெள்ளிக்கிழமை பணம் வாங்கணுமா? வாங்கலாம், அது என்னமோ அதெல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு அதை கடைபிடிக்கிற, முடி வெட்டக்கூடாதும்பாங்க. சனிக்கிழமை கல்யாணம் வைக்க கூடாது, சனிக்கிழமை நல்லதே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த கெட்ட நேரம், அது நல்ல நேரம், இப்படி அப்படி, கல்யாணம் இந்த நேரத்துல நடக்கணும், இந்த நேரத்தை தவறக்கூடாது, காலையில 4 மணிக்குதான் நல்ல நேரம், முகூர்த்த நாள், முகூர்த்த நேரம். மண்டபம் பாருங்க, மண்டபம் அந்த முகூர்த்த நாள் குறிச்சு பிஸியா இருக்குது. முகூர்த்தம் இல்லாத நாள்ல ஒண்ணு அப்படியெல்லாம் வைக்கிறது இல்லை. எத்தனை சம்பிரதாயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சம்பிரதாயங்களை நம்பி நாம் ஒரு கல்யாணமோ குழந்தை பிறக்கிறதோ டேட்டோ எல்லாம் பார்த்து பண்றோமே, அங்கே நாம் கர்த்தரை நம்புகிறோமா? அங்க கர்த்தர் பேக் அடிச்சிடுறார், பிரேக் போட்டு பின்னால தள்ளிடுறீங்க தெரியுமா? சித்த பின்னால இருக்கேல, நான் கொஞ்சம் முன்னால சம்பிரதாயத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். சம்பிரதாயம் கரெக்ட் தானே? எப்படி பாருங்க, நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் முரண்பட்டு போய் கிடக்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இவர்கள் எல்லார் கண்களும் பார்த்து என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த அதிசயம் நடப்பதற்காகவே இயேசு 4 நாள் கழித்து வருகிறார். இது மரியாளுக்கு தெரியுது. மரியாளுடைய விசுவாசம் உயிர் உள்ளது. மரியாளுடைய விசுவாசம் விசுவாசம் இல்லாதவர்களை உயிர்ப்பிக்க கூடிய விசுவாசம். அதனால மரியாள் அமைதியா இருக்காங்க. மரியாள் ஒருவேளை மனதிற்குள் பிரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இயேசுவே நீர் வாரும், இயேசுவே நீர் வாரும், இயேசுவே நீர் வாரும்,
என் சகோதரனை எழுப்பித்தாரும். ஒருவேளை செத்து 4 நாளுக்கு பிறகு கூட அவர்கள் அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இயேசு வந்தோட அவங்களுக்குள்ள சந்தோஷம், அமைதியா இருக்கிறார்கள். பிரச்சனைகளோடைய வார்த்தைகளை விடாமல், மார்த்தாளை போன்று வார்த்தைகளை தொடர்ந்து விடாம அமைதியா இருக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க, நிதானமா இருக்கிறாங்க. நீங்க நம்ம செய்யற ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம எப்படி தெரியுமா ஜெபம் செய்யறோம்? ஆண்டோடைய நம்ம மகிமைக்காக செய்யறது இல்ல. நான் ஒருத்தங்க பார்க்க போயிருந்தேன். அப்ப அவங்க ஒரு ஹிந்து தான். அவங்க சொன்னாங்க, ஓ நீங்க கிறிஸ்டியனா? கிறிஸ்டியனாலே பயமா இருக்குதுங்கன்னாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க ஜெபம் பண்ணும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் இருக்குறாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது எப்ப பாரு அவங்க எல்லை தகராறு, புரியுதா, காம்பவுண்ட் வால் போடுறதுல ஒரு தகராறு வந்துருச்சு போல இருக்கு. அதை விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே கிறிஸ்டியன்? அப்புறம் என்னத்த பைபிள் படிக்கிறீங்க? ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுத்தீங்க, எடுத்துட்டு போட்டுங்க, விட்டு கொடுங்க. அப்புறம் என்னங்க பைபிள் படிக்கிறீங்க? என்னங்க ஆண்டவர்னு சொல்றீங்க? அந்த அம்மாவுக்கு விட்டு கொடுக்க இஷ்டம்னா சண்டை, டெய்லி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுமா. இந்த இருக்காலே பக்கத்து வீட்டுல ஒரு ஸ்ரீதேவி, அவளைய ஆண்டவரே தண்டியும், அக்கினியிலே போடும், நெருப்பிலே சுட்டெரியும். இப்படியா? இவ பையன் விளங்காம போட்டும், இவ புள்ள விளங்காம போட்டும், ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறது உண்மையாதான் இதை செய்யும்னு. எப்படி பாருங்க, ஒரு இது ஜபம் இல்ல. இந்த ஜபம் யாருக்கு அந்த அம்மா, இது ஜபம் இல்ல. இந்த அம்மா ஜபத்தின் மூலமாய் தன்னோட எண்ணங்களை அந்த அம்மா பாஸ் பண்ணுது. இந்த அம்மா சொல்றது, இவங்க ஜபம் பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. நான் கிறிஸ்டியனை ஒரு காலம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப கிறிஸ்டியன்கிற மரியாதையே போச்சுங்க. நான் சொன்னேன், இல்ல சிஸ்டர், அவங்க எல்லாம் அது ஜபம் இல்ல. அவங்க தன் சுய இன்பத்துக்காக அதை செய்யறாங்க. சுய இன்பம் இருக்கு பாத்தீங்களா? அது சுய இன்பம்னா என்ன? அடுத்தவங்களை திட்டுனா ஒரு வல்கர் இச்சை, ஒரு சந்தோஷம் வருது பாத்தீங்களா? சுயத்துல ஒரு இன்பம் இருக்கு. அவளை மட்டும் தட்டுனா எனக்கு ஒரு அலாதி பிரியம். அந்த மாதிரி பிரேயருங்கிற பேர்ல அடுத்தவங்களை கர்ஸ் பண்றது, இது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்வது அல்ல. இதுக்கும் கிறிஸ்டியானிசத்துக்கும் சம்பந்தமே இல்ல. பைபிள் ஒழுங்கா படிக்காதவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது. சர்ச்சுக்கு ஒழுங்கா போகாதவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது. நீங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா போய் பைபிளை ஒழுங்கா படிச்சு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பாருங்க. நிறைய பேரு சர்ச்சில் போனா இவங்க சேர் மேல உட்கார்ந்து இருப்பாங்க, பைபிள் காலு கிட்ட இருக்கு. எப்படி? ஆண்டவருடைய வார்த்தை எங்க கிடக்குது? இவங்க எங்க இருக்கிறாங்க? ஆண்டவருடைய வார்த்தை எங்க கிடக்குது? காலு கிட்ட. கொஞ்சம் யோசிக்க வேணாம்? சிலர்லாம் பேங்குக்குள்ள வச்சு காலு கீழே வச்சிருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மரியாதை அவ்வளவுதான். நிறைய பேரு நீங்க அறியாமே தவறு செய்றீங்க, அது தவறு என்று சுட்டி காட்டுகிறேன். புரியுது? ஆண்டவருடைய வார்த்தை கனம் உள்ளது, அது ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ நாம் ஜெபம் என்பது எப்படி செய்து கொண்டிருக்கோம்? இயேசு ஜெபம் பண்றாரு. எப்படி பண்றாரு? நீர் என்னோட வார்த்தையை கேட்டதுனால நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என்னுடைய வார்த்தையை கேட்பேன்னு இந்த என்னை சூழ்ந்து இருக்கிற கூட்டம் தெரியறதுக்காக, உங்களுடைய நாம மகிமைக்காக இதை நான் சொல்றேன். நம்ம எப்படி சொல்றோங்கிறது. அப்போ மார்த்தாள் ஓடி வந்ததுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா மார்த்தாளே? உங்களுக்கு அதுதான் சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நீங்க விசுவாசிங்க. எப்ப விசுவாசம் வரும்? நீங்க நல்லா இருக்கும் போது வருது விசுவாசமா? எனக்கு எல்லா பணமும் இருக்கு, புகழும் இருக்கு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, பில்டிங் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அதுல எங்க விசுவாசம்? ஆனால் என் சரீரம் உடைக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் போய் நான் கடனாளியாயிருக்கேன், ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். அங்கதாங்க விசுவாசம் நிக்கணும். இதோ என் சகோதரன் செத்து போய்விட்டான், 4 நாள் ஆயிடுச்சு, நார் இருக்கும், மரியாள் விசுவாசிக்கிறார். இயேசு வந்துட்டார்ல, பிரச்சனை இல்லை, லேட் என்ட்ரி தான். ஆனா தேவனுடைய நாம மகிமை அடைகிறது. நம்மள்ட வாழ்க்கையில லேட் என்ட்ரி தான், ஆனா அங்க தேவனுடைய நாம மகிமை அடைய வேண்டும். அது வரைக்கும் நம்ம வார்த்தை விடாம வாய்விட்டு அமைதியா இருக்கணும். வார்த்தை விடுறது எப்ப விசுவாசம் தேவை? நாம் ஒடுக்கப்படும் போது, நாம் நோய்வாய்ப்படும் போது, நாம் கஷ்டப்படும் போது, நாம் நிந்திக்கப்படப்படும் போது யோசிச்சு பாருங்க. அங்கதான் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது.
பிரச்சனைகளோட விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நான் என்னை தனிமையாய் விடப்பட நேரத்திலே என் விசுவாசம் சோதிக்கப்பட போகிறது. என் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ எங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறதோ அங்கே இறைவன் வருவார். தேவன். அந்த நம்பிக்கை வேணும் இல்லையா? அந்த நம்பிக்கை வேணும். 4 நாள் ஆச்சு, முடிஞ்சு போச்சு, நாரி போச்சு, பினிஷ். கல்லறையெல்லாம் இழுத்து போட்டு மூடியாச்சு. நாங்க நார்மல் இதுக்கு வந்துட்டோம். சாப்பிடுறது அப்படிதானே? செத்தா ஒரு நாள், அது அம்மாவா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, நம்ம அடுத்த நாள் என்ன பண்றோம்? அன்னைக்கே சாப்பிட்டுறோம் தெரியுமா? நான் சாப்பாடு வேண்டான்னு நமக்கு சாப்பாடு கொடுத்துடுறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு நம்ம அன்னைக்கே சாப்பிடுறோம். இவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் மனசுல அந்த பாசத்தோட வலி மட்டும் இருந்துட்டே இருக்கும். மரியாள் அந்த வழியிலே துடித்துக் கொண்டிருந்தாள். மார்த்தாளுக்கும் அந்த வழி. அதனாலதான் ஆண்டவர் வந்தாரா, என்ன ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, என்ன பிரயோஜனம்? நாரி போச்சு, இனி எதுக்கு நீங்க வந்தீங்க? இனி என்ன பிரயோஜனம் நீங்க வந்து? ஏன் வந்தீங்க? ஆனா மரியாள் அந்த வார்த்தையை கேட்கல. மரியாளுக்காகவே அங்கே தேவன் வருகிறார். சுற்றி உள்ளவர்களின் எண்ணங்களுக்காக அங்கே வருகிறார். தேவண்ட நாம மகிமையடை. நீங்க நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்படிதான். நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை நம்ம ஆண்டுடைய சமூகத்துல பேசுறோம்னா கவனமாயிருங்க. கவனம் வேணும். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது நம்ம வார்த்தைகளை விடாம நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷம் அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கிறது. மல்கியா 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே தன் மகிமையை காண்பிக்கும் பொருட்டு பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவும் கண்களுடைய தேவன். எதுக்காக உலாவிட்டு இருக்கிறாரு? எதுக்காக அவருடைய கண்கள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது? அவருடைய மகிமையை காண்பிப்பதற்காக. அவருடைய மகிமையை தான் காண்பிப்பதற்காக. இன்னைக்கு நம்ம மனுஷங்களை நம்மளுடைய மகிமையை காண்பிச்சுட்டு இருக்கிறோம். நான் பிரேயர் பண்ணி இந்த பையன் சுகமானான். further prayer request contact. எத்தனை பேர் உங்க மகிமை புராணத்தை பாடிட்டு இருக்கிறீங்க? உடனே ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்காக தானே உங்க மகிமையை புராணத்தை பாடிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. ஆடுகளும் மாடுகளும் தன் எஜமானை அறிகிறது. மனிதனா நீ ஏன் அறிஞ்சிக்க மாட்டேங்கிற? வீண் டம்பம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவன் பின்னால நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. எப்படி இறைவனை அடைவாய்? எப்படி இறைவன் உன் கண்ணுக்கு படுவார்? முதல்ல படமாட்டார். அழகா சொல்றாரு, பூமியிலே தன் மகிமையை காண்பிக்கும் பொருட்டு. அவரோட மகிமையை காண்பிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. அப்ப அதுக்கு ஒரு மனிதனை செலக்ட் பண்றாரு. புரியுதா? அங்க அவருடைய நாம மகிமை அடையும். நடக்காத ஒரு விஷயத்தை நீ விசுவாசித்து அது நடக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கே காணப்படுகிறது. உலாவும் கண்களுடைய தேவன். எதற்காக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது? எதற்காக அவருடைய காதுகள் மற்றவர்கள் ஜெபிப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறது? எதற்காக அவர் கேட்பதையும் பேசுவதையும் கவனம் வைக்கிறார்? அவருடைய நாம மகிமைக்காக. அது அப்ப நீங்க பேசும்போது எவ்வளவு கவனமா இருக்கு. நீங்க பேசுற வார்த்தையில அவருடைய நாம மகிமை அடையுதா? நம்ம பேசுற வார்த்தையில அவருடைய நாமம் அசிங்கப்படும் என்றால் அந்த வார்த்தையை பேசாதீங்க. அவருடைய கண்கள் எதற்கு உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது? நீங்கள் நடக்கின்ற வழிகளில் கவனமாயிருங்கள். நீங்க நடக்கின்ற வழிகள்ல தவறு இருந்தால் அவருடைய நாமம் நீங்க கனவீனப்படுத்துறீங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம எதுக்காக பேசுறோம், ஏன் பேசுறோம்னு தெரியல. நிறைய பேசுறோம். என்ன பேசுறோம்? ஐயோ என்ன செய்யறதுனே தெரியல, என் கஷ்டம் இப்படி இருக்குது. பேசுறோமா? எல்லாம் பேசுறோம். நானும் தான். எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. பேசுறோமா? இந்த மாசம் வேற டியூ வருது. இந்த மாசம் வேற இங்க வேற ஸ்கூலுக்கு வேற ஃபீஸ கட்டணும். ஐயோ இதுல வேற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். எப்படி சமாளிக்க போறோம்? எப்படி பண்ண போறேன்? எப்படி இதெல்லாம் மாத்தி அமைக்க போறேன்? எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியல. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் எப்படி பண்ணி வைக்க போறேன்னு தெரியல. ஐயோ வயசாயிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம விடுற வார்த்தை விடுறோமா? என் தேவன் நடத்துவார், என் தேவன் நடத்துவார், என் தேவன் நடத்துவார். இது நீங்க பேசலாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பேச வச்சிருவோம். சர்ச்சில் போங்க 10 பேர் பேசுவாங்க. என்னங்க உங்க பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா?
அம்மா அப்பா கேட்க மாட்டாங்க. புரியுதா? புருஷன் கேட்க மாட்டாரு. அந்த சர்ச்சுக்கு வருவாங்க பாத்தீங்களா 4 மெம்பர்ஸ், வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க. இன்னும் குழந்தை பிறக்கலையாமா, நீ அந்த டாக்டர்கிட்ட போ, நீ இந்த டாக்டர்கிட்ட போ, இவர் நல்ல கைராசிக்காரரு, இவர் நல்ல வால் ராசிக்காரரு, இவர் நல்ல கால் ராசிக்காரரு. எத்தனை பேரை சஜஸ்ட் பண்றோம். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் இருக்கிறாருமா, ஏற்ற நேரத்தில் தருவார். இதுதான் வார்த்தை. ஆனா நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க? சர்ச்சில் போன 4 பேர் பேசுறத பாக்கலாம். இன்னும் உங்களை கல்யாணம் ஆகலையா? ஏன் இவ்வளவு வயசு வரைக்கும் வச்சுட்டு இருக்கிற? சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைங்க. நானா படிக்க மாட்டேங்கிறேன், அமைய மாட்டேங்குது, நான் என்ன பண்றது, எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. இது இங்க அம்மா அப்பா பிராணம். நீங்க அப்படி பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்ற நேரத்தில் என் தேவன் தருவார். இதுதான் வார்த்தை, இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தையை தான் உங்க வாயிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஏற்ற நேரம் வரும்பொழுது தேவன் இறங்கி வந்து உங்களுக்கு எல்லாம் செய்வார். புரியுதா? மற்றவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்பிக்கை இல்லாத உலகத்துல இயேசு நம்பிக்கையை கொடுக்க வந்தார். நம்புறீங்களா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்குமாயின், இந்த காரியங்கள் கடவுளை விசுவாசிக்கிற இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாத காரியம் வாழ்க்கையில் நடந்துருச்சு. லாசர் இறந்தது நடக்கக்கூடாத காரியம், ஆனா நடந்துருச்சு. லாசர் இறந்தது நல்ல காரியமா? அன்பு சகோதரன், 2 சகோதரிகள், ஒரு சகோதரன், 2 சகோதரிகள் ஒரு சகோதரனை எழுந்து அவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒன்னா இருந்த குடும்பம் 3 பேரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாங்க. இதுல சகோதரன் தொலைஞ்சுப்பார், செத்து போயிட்டான். எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நடக்கக்கூடாத காரியம் நடந்துருச்சு. ஆனா அந்த காரியம் நடக்க கூடாததா இருந்தாலும் ஆண்டவர் அங்கே வருகிறார். புரியுதா? நீங்க கூப்பிடும் போது மரியாள் கூப்பிட்டாள், தகப்பனே என் சகோதரன் இறந்துட்டான். நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் விசுவாசம் இருக்கிறது. மார்த்தாளுக்கு விசுவாசம் போனது. பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு சொல்றாருங்க, 4 நாள் பிரேதம் உள்ள இருக்குது. ஆனாலும் தேவன் இயேசு வந்துட்டாருன்னு ஒரு பெரிய கூட்டமே வருது. என்ன நடக்க போது பார்க்கலாம், இவர் என்ன பண்ண போறாரு பார்க்கலாம். அது எப்படி 4 நாள் இருந்தது பிறகு ஒரு உயிரோட எந்திரிக்க வைக்க முடியும்? இவர் அப்படி என்னதான் பண்றாங்க கடவுள் பார்க்கல, இவர் என்னதான் பண்ணுவார் பார்க்கலாம். அப்பதான் இயேசு சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இது எதற்காக நடந்தது? நீங்கள் விசுவாசிக்கும்படியா இது நடந்தது. அத்தனை பேர் விசுவாசிக்க வேண்டும். ஒரு லாசரும், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத காரியம் நடந்து விட்டது. ஒரு லாசரு மரித்து விட்டார், நடக்கக்கூடாத காரியம் நடந்து விட்டது. ஆனால் அந்த லாசரு ஏன் மரித்தார்? எதற்காக 4 நாள் பிணமாய் கல்லறைக்குள்ளே கிடந்தார்? தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்கு. நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான். எத்தனை நாளா இருந்தா என்ன கஷ்டம், எத்தனை நாளா இருந்தா என்ன நஷ்டம், நிந்தைகள், நம்மளை எத்தனை பேர் நிந்திக்கிறாங்க, அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் என்ன, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் என்ன, ஒரு நாள் இறைவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவார், இவற்றை எல்லாம் மாற்றி போடுவார், இவற்றை எல்லாம் மாற்றி போடுவார். 4 நாள் 40 வருஷம் ஆகலாம், புரியுதா? ஆனாலும் இறைவன் வருவார், தேவன் வருவார். உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் நிந்தைகளையும் உங்களுடைய போராட்டங்களையும் மாற்றி போடுவார். அன்னைக்கு உலகம் தேவனுடைய மகிமையை காணும் உங்கள் மூலமா. இதை விட என்ன பெரிய ஆசீர்வாதம்? எனக்கு அருமையானவர்களே, இப்படி நாம தைரியமா பேசணும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நடக்கும் எல்லா காரியத்திலும் உங்களுடைய நாம மகிமை அடைய வேண்டுமாண்டோம். நம்ம பிரார்த்திக்கணும். நடக்கிற எல்லா காரியத்திலையும், வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய நாம மகிமை அடைய வேண்டும் ஆண்டவரே. நான் பேசுற எல்லா வார்த்தையிலையும் உங்களுடைய நாம மகிமை அடையணும் ஆண்டவரே. நான் நடந்து போற நடத்தையில என்ன உங்களுடைய நாம மகிமை அடையணும் ஆண்டவரே. இதுதான் நம்மளுடைய பிரேயரா இருக்கும். அடுத்தவனை தட்டுறதுலயோ அடுத்தவனை காயப்படுத்துறதுலயோ நம்ம பிரேயர் இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நான் என்னுடைய மெசேஜ் பூரா கிறிஸ்டியனுக்கு தான். we should change. நம்ம மாறணும். நம்ம மாறினா நம்மளுடைய நடக்க இல்ல, ஆண்டுடைய நம்ம மகிமை அடையும். இல்லைன்னா இதை இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, பிரேயருங்கிற பேர்ல அடுத்தவனை கர்ஸ் பண்ற, அது ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்கின பாவத்திற்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அவர்களுக்கு தண்டனை நிச்சயம். ஐயோ, எரி நரகம். புரியுதா?
நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட சம்பவங்கள். இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கணும் கர்த்தர் ஆல்ரெடி தீர்மானிச்சு வச்சிடுறார். அதை நீ பொறுமையோடு கடந்து போ, சகிப்புத்தன்மையோடு கடந்து போ. ஆண்டவருடைய நேசத்து, ஆண்டவர் மேல் கொண்ட அன்போடு அதை கடந்து போக வேண்டும். இந்த தருணங்கள் என் வாழ்க்கையிலே மறுபடியும் கொடுக்கப்பட போவதில்லை. யோசிச்சு பாருங்க, எல்லா நாளுமா நான் நோயில இருக்கிறேன், எல்லா நாளுமா நான் கஷ்டத்துல இருக்கேன், எல்லா நாளுமா நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எல்லா நாளுமா நான் நஷ்டத்துல இருக்கிறேன், எல்லா நாளுமா நான் நிந்திக்கப்படுறேன். இந்த தருணங்கள் கடவுள் கொடுத்த தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில். இங்கே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இங்கேதான் நான் மன உறுதியோடு ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய நாம மகிமை அடைய என்னை எழுப்பி நிறுத்தும் ஆண்டவரே. இப்படி வேண்டும். அதை விட்டு போட்டு என்ன ஆண்டவரே பிரச்சனை கஷ்டப்பட்டு, ஆண்டவரே எனக்கு கஷ்டம், ஆண்டவரே என்னையா படிச்சீங்க, எதுக்கு என்னைய படிச்சீங்க பாருங்க, அவெல்லாம் நல்லா இருக்கான், என்ன அடி அடிக்கிறான் உலகத்தையா, அவன் நல்லா இருக்கான். நம்ம எல்லாம் பேசுறது என்ன நல்லா இருக்கான் பாருங்க, சும்மா ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு நல்லா இருக்கிறான். நேத்து சைக்கிள்ல போனான், நடந்து போனான், நான் கூட கொஞ்சம் அப்கிரேட் இது பண்ணி சொல்லிட்டேன். இன்னைக்கு பாருங்க அவன் சொத்து மதிப்பு, நான் பாருங்க நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல. எத்தனை முறை நம்ம சொல்ல முடியும்? இப்படியா பேசுறது? எப்படி பேசணும்? தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் இது தீர்மானிக்கப்பட்ட சம்பவம், நான் இன்று வேதனைப்படுவது இது தீர்மானிக்கப்பட்டது, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். 4 நாளாகி நாரி போன லாசருவை எழுப்பித்த இறைவன் என்னுடைய பிரச்சனையையும் சால்வ் பண்ணி என்னை எழுப்புவார், என்னை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவார். இதுவே நமது நம்பிக்கை. என் தேவனுடைய நாம மகிமையுடைய மீண்டும் என்னை பிரயோஜனப்படுத்துவார். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இப்படிதான் நம்ம ஆண்டுட்ட வேண்டும். புரியுதா? நம்மளுடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்றார் பாத்தீங்களா, உம்முடைய நாம மகிமை அடைய, உம்முடைய நாம மகிமை அடைய இதோ இவர்கள் எல்லாரும் விசுவாசித்து படிக்க என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க. எவ்வளவு நம்பிக்கை! நம்மளுடைய வார்த்தைக்கு இறைவன் செவி கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? கஷ்டப்படும் போது செவி கொடுக்கணும் இருக்குதா? நான் வியாதிப்படும் போது செவி கொடுக்கணும்ன்ற வார்த்தை இருக்குதா? நான் நொந்து போகும்போது செவி கொடுக்கிறேனா? நான் வேதனைப்படும் போது, நான் கஷ்டத்தில் இருக்கும் போது என் வார்த்தைக்கு நீர் செவி கொடுக்கிறீர். என்னை சூழ்ந்துள்ள கூட்டம் அதை அறிந்து கொண்டு உம்முடைய நாம மகிமை அடையும் கடவுளே. எந்த இடத்துல வச்சாலும் உம்முடைய நாம மகிமை அடைய என்னை வழி நடத்தும். ஜெபம் செய்வோமா? தகப்பனே, உம்முடைய நாம மகிமை அடைய என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எல்லாம் கடந்து, ஆண்டவரே, கழுகு தன் குஞ்சுகளை எப்படி எடுத்து செல்வது, உயர எழும்பி எழும்பி போல உன்னை நான் தூக்கி செல்வேன் என்று சொன்னீரேன். இதோ ஆண்டவரே, கழுகு அப்படியே நிக்காம போயிட்டே இருக்கும். பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் இதோ எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு எங்களை நீ தூக்கி சுமக்கிற தேவன் அப்பா. விசுவாசிக்கிறோம். இதோ ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கு. இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த தவறுகளையும் ஆண்டவரே, இனி நான் அந்த தவறு செய்யாதபடிக்கு என்னை முழுவதுமாய் என்னை போல உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் முறையிடும் போது எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களை, go to YouTube Unshackled Ministry நீ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ண மறக்காதீங்க. Thank you. God bless.